நமது ஜெபம் டிவியில் புதிய தரிசனம். We have to be very careful. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன பாவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு என்று. ஏன்னா அதே பாவத்தை வைத்தே பிசாசு நம்மை காலி பண்ணுவான். அது எது வேணாலும் இருக்கலாம். குடியா இருக்கலாம், கஞ்சாவா இருக்கலாம், இல்ல பெருமையா இருக்கலாம். இப்படி அநேகருடைய வாழ்க்கையில அநேக வனாந்திரங்களை அவர்களை தன்னை சுற்றி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க என்ன வனாந்திரத்தை வைத்திருக்கிறீர்கள் என்று. Every Saturday, New Vision program at 9:30 p.m. only on Jabam TV. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். நாம் எடுத்துக்கொள்வோம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஐ எம் டூயிங் a new thing. புதிய காரியத்தை நான் செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனிதன் இருந்தா அவனுக்கு எல்லா நாளும் புதிய காரியத்தை அவனால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதை நம்ம பார்த்த 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5 அதிகாரம் 17வது வசனத்துல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தா அவன் எப்படி இருக்கிறான்? அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. எவ்ரி டே வில் பி a நியூ டே இஃப் யூ ஆர் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு நபர் இருந்தா எல்லா நாளும், எவ்ரி சிங்கிள் டே இட் வில் பி a நியூ டே. அல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். எத்தனை பேருக்கு ஆண்டவர் புதிய காரியத்தை செய்யணும்னு சொல்லி ஆவலோடு இருக்கிறீங்க? அல்லேலூயா. எவ்ரிபடி வாண்ட்ஸ். எல்லாருக்கும் புதிய காரியம் வேணும், ஏதோ ஒன்று வேணும், ஏதோ ஒன்று புதுசாக வேணும். ஆண்டவர் சொல்றார், நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன். என்னங்க புதிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார்? முதலாவது நம்ம பார்த்தோம், நம்மை சுற்றி இருக்கிறதுல ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர் புதிய காரியத்தை செய்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு காரியங்கள் சுற்றி இருக்கு. ஆனால் சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாம் கம்பைல் பண்ணி எல்லாம் ஒன்று சேர்த்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறது எல்லாமே வனாந்திரத்தை போல தான் இருக்கும். வனாந்திரம்னா a place where you lose your direction, a place where you lose your direction. வழி தெரியாமல் அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் வனாந்திரம். அப்படின்னா you can feel the heat. உஷ்ணத்தை நம்மால் உணர முடியும், வேதனைகளை அடைய முடியும். இட் வில் டேக் அவுட் யுவர் எனர்ஜி வெரி ஃபாஸ்ட். சீக்கிரத்தில் நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற, மனசில் இருக்கிற எல்லா எனர்ஜியும் போகக்கூடிய ஒரு இடம் தான் வனாந்திரம். ஆமென். என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல, எங்கே போகணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, அதுதான் வனாந்திரம். அல்லேலூயா. சுற்றி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? புதிய காரியத்தை செய்கிறார். சுற்றி என்னங்க இருக்கு? வனாந்திரம் இருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 3 விதமான வனாந்திரத்திற்குள்ளாக அவனுடைய வாழ்க்கை கொண்டு போகப்படுகிறது. There are 3 kinds of wilderness. 3 விதமான வனாந்திரத்திற்குள்ளாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கடந்து போகிறது. முதலாவது கர்த்தரால் கொண்டு போகப்படுகிற ஒரு வனாந்திரம். 2வது பிசாசால் கொண்டு போகப்படுகிற ஒரு வனாந்திரம். அல்லேலூயா. You really can't imagine what this devil can do. The பிசாசு என்ன செய்வான் அப்படின்னு நம்மால் யோசித்து கூட பார்க்க முடியாது. பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வான் என்று யோசித்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட காரியத்தை இந்த பிசாசு செய்வான். ஆண்டவருடைய உதவி அன்றி பிசாசு கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏங்க பிசாசு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறான்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு வனாந்திரத்திற்குள்ளாக நம்மை கொண்டு போகிறான், கிறிஸ்தவனை கொண்டு போகிறான்னா, அப்போ தான் அந்த வனாந்திரத்திற்குள்ளாக கொண்டு போய் வைக்கும்போது என்ன பண்ணணும்னு தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது. we lose our direction. குழம்பி இருப்போம். ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போகணும், நம்ம தோல்வி அடையணும், நம்ம எல்லாத்தையும் இழக்கணும், நம்முடைய அந்த வனாந்திரத்தில் அழிய வேண்டும். இதுதான் பிசாசனுடைய நோக்கம். அல்லேலூயா. என் சகோதர சகோதரி, வாட் இஸ் சரௌண்டிங் யூ? உங்களை சுற்றி என்ன வனாந்திரம் இருக்கிறது? ஆமென். இங்கே இந்த பரிசுத்த வேதத்தில் ஒரு மனிதனை பார்க்கலாம். அவனை சுற்றி என்ன வனாந்திரம் இருக்கிறது என்று பார்க்கலாம். நல்லா கவனமாக கேளுங்க. அநேக நேரத்தில் ஒரு மனிதனுடைய வனாந்திரம் எப்படி வரும் அப்படின்னா, அவன் செய்கிற பாவத்தினாலே அந்த வனாந்திரம் கடந்து வருகிறது. அவனுடைய முட்டாள்தனத்தினாலே அந்த வனாந்திரம் அவனை ஏற்படுத்துகிறான். அவனை சுற்றி அவனே ஒரு வனாந்திரத்தை அவனுடைய பாவத்தின் மூலமாக அல்லது அவனுடைய இயலாமையின் மூலமாக, அவனுடைய அறிவில்லாத தன்மையினாலே அவனே தன்னை சுற்றி வனாந்திரத்தை அவன் ஏற்படுத்துகிறான்.
இந்த வேதத்தில் இந்த காரியத்தை இங்கே யார் என்ன வனாந்தரத்தை அவர்களை சுற்றி வைக்கிறார்கள் என்று நாம் பார்க்கலாம். அவர்கள் வைத்த அந்த வனாந்தரத்திற்குள்ளாக பிசாசு அவர்களை கொண்டு போய் என்ன செய்கிறான் என்று நம்ம பார்க்கலாம். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. பாருங்க என்னென்ன வேலை பண்றான் பாருங்க இந்த பிசாசு. தாவீது என்ன செய்யறான்? ஏவி விட்டான். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு. he moved David அப்படின்னு என்ன அர்த்தம்னா தள்ளி விட்டானா. எப்படி? அவன் தள்ளி கொண்டு போனான். யார? தாவீத தள்ளி கொண்டு போனான்னா வெளியே நின்றுட்டு அப்படியே தள்ளுறது இல்லை. அல்லேலூயா. அவனுடைய இருதயத்தை, அவனுடைய எண்ணத்தை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை செய்யும்படியாக பிசாசு செய்கிறான். அதான் முன்னாடி நான் சொன்னேன், யூ கேன் நெவர் இமேஜின் வாட் திஸ் டெவில் கேன் டூ. பிசாசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்வான் என்று சொல்லவே முடியாது, தெரியவே முடியாது. ஏவாளுடைய வாழ்க்கையில் இதை தான் பிசாசு செய்தான். கர்த்தர் எது செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னாரோ அந்த காரியத்தை ஏவாள் மூலமாகவே அந்த காரியத்தை அவன் செய்து முடித்தான். ஏவாளுடைய கை, ஏவாளுடைய வாய், ஏவாளுடைய கண்கள், இவைகளே கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை அவன் செய்து முடிச்சான். அதுதான் பிசாசு. அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்காக தாவீதை அவன் ஏவி விட்டான். இங்க பார்க்கிறோம், தாவீது என்ன செய்கிறான்? தொகையிடுகிறான். ஆங்கிலத்தில் தொகையிடுகிறதுனா சென்சஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சென்சஸ் ஜனத்தொகை இடுகிறத இந்த தாவீது செய்யும்படியாக பிசாசு ஏவுகிறானா. என்னங்க ஒரு சாதாரண விஷயம். ஒரு தேசத்தில் எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுக்கிறது ஒரு சாதாரண விஷயம். அதில் எதுக்கு பிசாசு ஏவி விட வேண்டும் என்னன்றது பார்க்கலாம். 2வது வசனத்தை பாருங்க. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் லக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். 3வது வசனம். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர்கள் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன்? இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன? ஏன் இந்த காரியத்தை செய்றீங்க? இப்படி செஞ்சீங்கன்னா கர்த்தரிடத்துல கோபாக்கினை வரும். எதுக்கு பிசாசு முதல்ல ஏவுறான்? சாதாரண ஜனத்தொகைக்கு பிசாசை ஏன் ஏவுறான்? ஃபர்ஸ்ட் கேள்வி. 2வது, இந்த சேனை தலைவன், இந்த தளபதி, தாவீதினுடைய தளபதி சொல்றான், ஏன் இதை செய்றீங்க? இது கர்த்தருடைய கோபாக்கினை ஜனங்கள் மீது, தேசத்தின் மீது கடந்து வரும். என்ன இது ஒண்ணுமே வித்தியாசமாக இருக்கு. ஒரு ஜனத்தொகை கணக்கு பார்ப்பதில் இவ்வளோ விஷயம் இருக்குதா? அடுத்த வசனத்தை பாருங்க. யோவாப்ன்றது தாவீதனுடைய படை தலைவனுடைய அதிகாரி. அவன் தான் சேனை தலைவன். அவனுடைய படை வீரர்களுக்கெல்லாம் அவன் தான் அதிகாரி. இந்த யோவாப் சொல்றாரு தாவீதின் இடத்துல, ராஜாவின் இடத்துல இவர் சொல்றாரு, யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் யோவாப் புறப்பட்டு இஸ்ரவேல் எங்கும் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு வந்து ஜனத்தை லக்கம் பார்த்து தொகையை தாவீதின் இடத்தில் கொடுத்தான். இஸ்ரவேலில் எல்லாம் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 11 லட்சம் பேரும், யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 4,70,000 பேரும் இருந்தார்கள். அப்படின்னா ஒரு சண்டை வந்துருச்சு, யுத்தம் வந்துருச்சு. எத்தனை பேரால சண்டை போட முடியும்? எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் என்ன வயசுல இருந்து எடுக்கிறாங்க? அதுதான் கணக்கு பார்க்கறாங்க. வாசிப்போம். ஆனாலும் ராஜாவின் வார்த்தை யோவாபுக்கு எப்படி இருந்தது? அருவருப்பா இருந்தபடியினால் லேவி பென்யமின் கோத்திரங்களில் உள்ளவர்களை அவர்களுடைய லக்கத்திற்குட்பட எண்ணாதே போனான். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். இந்த காரியம் ஆண்டவருக்கு எப்படி இருந்தது? அருவருப்பாக, கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியமா இருந்தது. என்னங்க சாதாரண ஒரு ஜனத்தொகையை கணக்கெடுக்கிறதுல என்னங்க இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு? இதை நம்ம தெரிந்து கொள்ளணும்னா யாத்ராகமத்தின் புஸ்தகத்திற்குள்ளாக போகணும். 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் முடிய பார்க்கணும். என்ன இவ்வளோ விஷயம் இருக்கு? பிசாசு ஏன் ஏவணும்? பிசாசு ஏன் வரணும் உள்ள? நெக்ஸ்ட் அந்த யோவாபு ஏன் இந்த காரியத்தை சொல்லணும்? ஆண்டவர் ஏன் கோபப்படணும்? இவன் என்ன பிறகு என்ன விஷயம் நடக்குது என்று பார்க்கலாம். 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து, நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் லக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு
அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்கள் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். இது கர்த்தருடைய கட்டளை. மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு கட்டளை. வாசிப்போம். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்குப்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். அதாவது வெள்ளி கொடுக்கணும். சேக்கல் வெள்ளி. ஒரு சேக்கலுக்கு 20 கேரா கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவரும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கு அதிகமாய் கொடுக்கவும் வேண்டாம், தரித்திரன் அதற்கு குறைவாக கொடுக்கவும் வேண்டாம். அந்த பாவ நிவர்த்தி பணத்தை நீ இஸ்ரவேல் புத்திரர் கையிலே வாங்கி அதை ஆசரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்கு கொடுப்பாயாக. அது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபக குறியா இருக்கும் என்றார். இவ்வளோ விஷயம் இருக்கு கணக்கு எடுக்கிறதுல. கர்த்தர் சொல்லாம கணக்கு எடுக்க கூடாது. இது தாவீதுக்கு தெரியும், இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும், இது யோவாவுக்கு தெரியும், முக்கியமா இது பிசாசுக்கு தெரியும். அல்லேலூயா. இது முக்கியமா யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். அல்லேலூயா. இங்க இந்த யோவாப் சொல்றான், ராஜாவே இந்த காரியம் செய்யாதீங்க, ராஜாவே இந்த காரியம் செய்யாதீங்க, இது கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம், இது ஆண்டவர் பிரியப்பட மாட்டார், இது கர்த்தருக்கு விரோதமான ஒரு செயல், இந்த காரியத்தை நீங்க என்ன செய்யாதீங்க. ஆனா ராஜா சொல்றார், தாவீது சொல்றார், இல்லை நீ செய். நான் ராஜாவா நீ ராஜாவா? நான் சொல்லுகிற வார்த்தையை நீ செவி கொடு, நான் என்ன சொல்லுகிறேனோ அந்த காரியத்தை நீ செய். இவனை சுத்தி, தாவீதை சுத்தி என்ன வனாந்தரம் இருந்தது சொல்லுங்க பாப்போம். இப்போ தான் என்கிற ஒரு எண்ணம் நம்பர் 1. நம்பர் 2, பெருமை என்கிற ஒரு வனாந்திரம் இருந்தது. பிசாசு பார்த்தான், இதே வனாந்திரத்திற்குள்ளாக இவனை கொண்டு போயிடலான்னு சொல்லி அந்த வனாந்திரத்திற்குள்ளாக அவன் கொண்டு போனான். எப்படி இந்த பெருமை அப்படின்றதுக்குரிய காரியங்களை இதுக்கு முந்தின அதிகாரத்தில் நம்மால் பார்க்க முடியும். 1 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது யோவாப் இராணுவ பலத்தை கூட்டிக் கொண்டு போய் அம்மோன் புத்திரரின் தேசத்தை பாழ் கடித்து ரப்பாவுக்கு அதை முற்றுகை போட்டான். தாவீதோ என்ன செஞ்சாரு? எருசலேமிலே இருந்து விட்டான். யோவாப் ரப்பாவை அடித்து சங்கரித்தான். தாவீது என்ன செஞ்சாரு? அவர் ஒன்றும் பண்ணல. தாவீது என்ன செஞ்சாரு? அவர் எதுவுமே செய்யல. ஆனா செஞ்சது யாரு? யோவாப். அடுத்த வசனத்தை வாசிங்க. தாவீது அவர்கள் ராஜாவினுடைய தலையின் மேல் இருந்த கிரீடத்தை அவன் எடுத்துக்கொண்டான். எந்த ராஜாவின் தலையில் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான்? அதுக்கு முந்தின வசனம் வாசிச்சிங்களே, அம்மோன் ராஜா அவனுடைய தலையின் மேல் உள்ள கிரீடத்தை என்ன செஞ்சான்? அவன் எடுத்துக்கொண்டான். வாசிங்க. அது 1 தாலந்து பொன் நிறையும் ரத்தினங்கள் பதிந்ததுமாயிருந்தது. அது தாவீதின் தலையில் வைக்கப்பட்டது. பட்டணத்திலிருந்து ஏராளமான கொள்ளையையும் கொண்டு போனான். இது தாவீது அவன் போய் சண்டை போட்டு வாங்கல, அவனுடைய ஆட்கள் சண்டை போட்டாங்க. ஆனா கிரீடம் எங்க வந்தது? தாவீதுக்கு வந்தது. தாவீதின் தலையின் மீது கிடந்து வந்தது. இது யார் கிரீடம்? இது அவனுடைய கிரீடம் அல்ல, இது வேறு ஒருவனுடைய கிரீடம். இவனுடைய தலைக்கு இவன் கொண்டு கொடுக்கப்பட்டது. அவன் வைத்து கொண்டான். 3வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அதிலிருந்த ஜனங்களை அவன் வெளியே கொண்டு போய் அவர்களை வாள்களுக்கும் இருப்பு பாறைகளுக்கும் கோடாரிகளுக்கும் உட்படுத்தி இப்படி அம்மோன் புத்திரரின் பட்டணங்களுக்கெல்லாம் தாவீது செய்து எல்லா ஜனத்தோடும் கூட எருசலேமுக்கு அவன் திரும்பினான். அதற்கு பின்பு கேசேரியிலே பெலிஸ்தரோட யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது ஊசாத்தியனாகிய சிபெக்காய் ராஷத புத்திரரில் ஒருவனை சிப்பாயி என்பவனை கொன்றான். அதனால் அவர்கள் வசப்படுத்தப்பட்டார்கள். இங்க நெக்ஸ்ட் ஒரு சண்டை நடக்குது. இந்த சண்டையிலையும் யாரும் போகல? தாவீது போகல. இந்த சண்டையிலையும் தாவீது போல. ஆனா என்ன நடந்தது? வெற்றி கிடைச்சது. முதல்ல ஒரு வெற்றி,
இரண்டாவது ஒரு வெற்றி. மூன்றாவது வாசிக்கலாம். திரும்ப பெலிஸ்தரோட யுத்தம் உண்டாகிற போது யாவீரின் குமாரனாகிய எல்கானான் காத் ஊரானாகிய கோலியாத்தின் சகோதரரான லாகேமை கொன்றான். அவன் ஈட்டி தாங்கு நெய்கிறவர்களின் படைமரம் அவ்வளவு பெரியதா இருந்தது. இதுவும் யாரு பண்ணல? இதுவும் தாவீது பண்ணல. இதுவும் தாவீது பண்ணல. ஆனா வெற்றி எங்க வந்தது? தாவீதுக்கு வந்தது. அந்த தேசத்திற்கு வெற்றி வந்தது. 6வது வசனம். மறுபடியும் ஒரு யுத்தம் காத்திலே நடந்த போது அங்க நெட்டையான ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு அவ்வாறு விரலாக 24 விரல்கள் இருந்தன. அவனும் ராட்சத சந்ததியா இருந்து இஸ்ரவேலை நிந்தித்தான். தாவீதின் சகோதரனாகிய சிமையாவின் குமாரன் யோனத்தான் அவனை கொன்றான். மறுபடியும் ஒரு யுத்தம் வந்தது. மறுபடியும் தாவீது கொல்லல, வேற ஒருத்தன் கொன்னா. ஆனா வெற்றி தாவீதுக்கு கடந்து வந்தது. அல்லேலூயா. 8வது வசனம் வாசிங்க. காத்தூரில் இருக்கிற ராட்சதனுக்கு பிறந்த இவர்கள் தாவீதின் கையிலும் அவன் சேவகரின் கையிலும் மடிந்தார்கள். இதுமே தாவீது கொன்னது கோலியாத்து. இந்த ராட்சத பறவைகள் இவன் கொல்லல. இது கொன்னதெல்லாம் இவனுடைய ஆட்கள். நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? 1வது வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் முடிய ஒரு வெற்றிக்கு பின் ஒரு வெற்றி, ஒரு வெற்றிக்கு பின் ஒரு வெற்றி, ஒரு வெற்றிக்கு பின் ஒவ்வொரு வெற்றி, வெற்றி வெற்றியா அவனுக்கு கடந்து வந்தது. அதற்குரிய ஏராளமான ஆசீர்வாத பொருட்களை அவன் சுதந்திரித்து கொண்டான். எல்லாமே வந்துச்சு. எல்லாமே வரும்போது இவன் எதுவுமே செய்யாமையே இவனுக்கு வெற்றி கிடைச்சது. இவன் எதுவுமே செய்யாத போதே இவனுடைய சத்துருக்கள் எல்லாம் இவனை விட்டு அகன்று ஓடினார்கள், எல்லாம் மடிந்து போனார்கள். எல்லா பக்கமும் இவனுக்கு எல்லா தேசங்களும் பக்கத்தில் இருக்கிற எல்லா சுற்று வட்டாரம் எல்லாமே இவன் கைவசமாய் கடந்து வந்தது. எல்லாம் கைக்கு வந்தது. இது கைக்குள்ள வரும்போது பெருமையும் உள்ள கடந்து வந்தது. அல்லேலூயா. பெருமையும் உள்ள கடந்து சுத்தி இருக்கிறது எல்லாம் அவனுடைய இடம். அவனை சுத்தி பெருமை சூழ்ந்து கொண்டது. இத பிசாசு அவன் பார்க்கிறான். இந்த சம்பவம் நடந்து உடனே 21ஆம் அதிகாரத்தை வாசிங்க. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டான். இப்போ பிசாசு உள்ள நுழைஞ்சிட்டான். எப்படி உள்ள நுழைஞ்சான்? இவனே என்ன பண்ணிக்கிட்டான்? இவனே தன்னை சுற்றி பெருமை என்ற ஒரு வனாந்திரத்தை உண்டு பண்ணிக்கிட்டான். பிசாசு அதை பார்த்துட்டான். வெற்றி, ஒரு வெற்றிக்கு மேல ஒரு வெற்றி, ஒரு வெற்றிக்கு மேல ஒரு வெற்றி, ஒவ்வொரு வெற்றியா அவனுக்கு கடந்து வந்து கொண்டே இருந்தது. எல்லாமே எங்க பார்த்தாலும் வெற்றி, எங்க பார்த்தாலும் அவனுக்கு விடுதலை, எங்க பார்த்தாலும் அவன் ஜெயித்து கொண்டே வந்தான். எல்லா இடமும் அவனுக்கு தோல்வி என்பதே இல்லை. எல்லாம் அவனுக்கு வந்தது. எல்லாம் வரும்போது பெருமையும் அவனோடு கூட சேர்ந்து வந்தது. பெருமை வரும்போது பிசாசு என்ன செஞ்சிட்டான்? அந்த பெருமைக்குள்ளாக பிசாசும் அவன் கடந்து வந்துட்டான். அல்லேலூயா. இப்போ அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு நன்கு புரியும். இப்போ என்ன செஞ்சான் பிசாசு? என்ன செஞ்சா இவன் வனாந்திரத்திற்குள்ளேயே இவன் மாட்டிப்பான். என்ன வனாந்திரம் இவனுக்கு? பெருமை என்ற வனாந்திரம். அந்த வனாந்திரத்தில் இவன் எது செய்தான் இவன் மாட்டிப்பான். வனாந்திரம்ன்றது என்னது? பிளேஸ் வேர் யூ லூஸ் யுவர் டைரக்ஷன். எப்படி பண்ணணும்னு தெரியல, எங்க போகணும்னு தெரியல, எதுவுமே தெரியாது. யூ வில் லூஸ் யுவர் டைரக்ஷன். கரெக்டாக பார்த்தான் பிசாசு. இவனுடைய வனாந்திரத்திற்குள்ளாக இவனை கொண்டு போகலாம் என்று பிசாசு கொண்டு போனான். எப்படி கொண்டு போனான்? இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை அவன் ஏவி விட்டான். அவனுக்கு நல்லா தெரியும், இது கர்த்தருக்கு விரோதமான செயல், இது செஞ்ச ஆண்டவருக்கு பிடிக்காது, இது செஞ்ச ஆண்டவருடைய கோபாக்கினை கடந்து வரும். பார்த்தான், இவனுக்குள்ளாக பெருமை கடந்து வந்துச்சு. ஈஸியா இதை தன் வசப்படுத்தி கொண்டான். யாரு? பிசாசு. அல்லேலூயா. If Satan identifies some sin in you, பிசாசு ஏதாவது ஒரு பாவம் உங்களுடைய வாழ்க்கையில் அவன் பார்த்துட்டான் அப்படின்னா அதே பாவத்தை வைத்து உங்களை கீழே கொண்டு வர எல்லா முயற்சிகளையும் பிசாசு செய்வான். அல்லேலூயா. we have to be very careful. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது என்று. ஏன்னா அதே பாவத்தை வைத்தே பிசாசு நம்மை காலி பண்ணுவான். அது எது வேணாலும் இருக்கலாம். குடியாக இருக்கலாம், கஞ்சாவாக இருக்கலாம், இல்லை பெருமையாக இருக்கலாம், இல்லை காசிப். அது இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டாக சபைகளுக்குள்ளாக காசிப்னா என்னங்க? புறம் பேசுகிறது, அடுத்தவர்களை பற்றி பேசுகிற ஒரு விஷயம். அது சபைகளுக்குள்ளாக பிசாசு கொண்டு வந்துட்டான். நிறைய முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், பிசாசு ஒருத்தனை கெட்டவனா மாற்றலை அப்படின்னா அவன் வழியாகவே, விசுவாசிகள் வழியாகவே பிசாசு உள்ள புகுந்து அவன் செய்வான். அல்லேலூயா. சபைக்கு போறியா? தாராளமாக நீ போ. சபைக்கு போறியாப்பா? தாராளமாக போ. ஏன் தாராளமாக போ? நீ சபைக்கு போய் என்ன பண்ண போற? நீ கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்க மாட்ட,
நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம என்ன செய்வ? நீ பேசிக்கொண்டே இருப்ப. நீ என்ன செய்வ? நீ பேசிக்கொண்டே இருப்ப. என்ன பேசுவ? புரணி பேசுவ. எங்க? சபையில். அவனுக்கு என்ன தேவை? நீ புரணி பேசணும். அது நீ வீட்டில் பேசினாலும் பிரச்சனை இல்லை, சபையில் பேசினாலும் பிரச்சனை இல்லை. அதுதான் பிசாசனுடைய தன்மை. ஹல்லேலூயா, ஆமென். அதான் என்ன வனாந்திரம் நம்ம சுற்றி நம்ம கொண்டு வந்து வைக்கிறோம். இந்த வனாந்திரங்கள்லாம் நம்மளே ஏற்படுத்துகிற ஒரு வனாந்திரம். இந்த தாவீது அவனை கொண்டு வந்து அவனை ஏற்படுத்தின ஒரு வனாந்திரம், பெருமை. பிசாசு பார்க்குறான், இவனை ஒரு வனாந்திரத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இப்படி அநேகருடைய வாழ்க்கையில் அநேக வனாந்திரங்களை அவர்களை தன்னை சுற்றி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க என்ன வனாந்திரத்தை வைத்திருக்கிறீர்கள் என்று. அல்லேலூயா. என்னென்ன வனாந்திரங்கள் இருக்குன்னு பாருங்க. அந்த வனாந்திரம் இருந்ததுன்னா பிசாசுக்கு 100% தெரியும். பிசாசுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஏற்கனவே அதில் மாட்டிக்கிட்டோம்னு யோசிக்கணும். அல்லேலூயா. ஏற்கனவே அதில் நம்ம மாட்டிக்கிட்டோம். என் பிரியமான தேவஜனமே, அதான் முன்னாடி சொன்னேன், பிசாசை சாதாரணமாக நம்ம யோசிக்கவே முடியாது. பிசாசை சாதாரணமாக யோசிக்க முடியாது. வெற்றி மேலே வெற்றி வந்துகிட்டே இருக்குது. வெற்றி வர வர வர, ஆசீர்வாதம் வர 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 அவனுக்குள்ளாக பெருமையும் கடந்து வருகிறது. பெருமை வர வர அவனை சுற்றி அவனே ஒரு வனாந்திரத்தை, அவனை அறியாமலேயே ஒரு வனாந்திரத்தை அவன் உண்டு பண்ணி கொண்டு இருந்தான். நம்ம அறியாமலேயே என்ன வனாந்திரத்தை நம்மை சுற்றி நாமே உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். இந்த தாவீது அவனை பிசாசு என்ன செய்கிறான்? அவனுடைய வனாந்திரத்திற்குள்ளாகவே இந்த தாவீதை பிசாசு அவன் கொண்டு வந்தான். வனாந்திரம்னா என்ன? a place where you lose your direction. வாசிப்போம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் முடிய. அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் உம்முடைய சேவர்கள் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன். இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன? அவன் கேட்கிறான், ஐயா இது வேண்டாம், இது வேண்டாம், இது செய்யாத, நீ பெரிய பாவம் பண்ணுகிறாய், நீ பெரிய பாவம் பண்ணுகிறாய். நல்லா கவனமாக கேளுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனே ஏற்படுத்தின வனாந்திரம் சுற்றி இருந்ததுன்னா அவனுக்கு மண்டை வேலை செய்யாது. அல்லேலூயா. அவன் என்ன செய்கிறான் என்று அவனுக்கு தெரியாது. அவனுடைய யோசனை, அவனுடைய புத்தி, அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய இருதயம் எல்லாமே அடைக்கப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக கடந்து வரும். ஏன்? அந்த வனாந்திரம் எதுவுமே யோசிக்க வைக்காது, எதுவுமே சிந்திக்கும்படியாக செய்யாது. அல்லேலூயா. இங்கே யோவாபுக்கு தெரியுது, ஆனால் தாவீதுக்கு தெரியல. அதுதான் பரிதாபமான ஒரு நிலை. எப்படி? யோவாபுக்கு தெரியுது, ஆனால் தாவீதுக்கு தெரியல. தாவீது தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், யோவாப் அல்ல. ஆனால் யோவாபுக்கு எல்லாம் தெரியுது. இது வேணாம், கர்த்தருக்கு விரோதமான செயல். அவன் சொல்கிறான் கர்த்தருக்கு விரோதமான செயல். ஆனால் தாவீதுக்கு தெரிய மாட்டேன். அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி தான். நம்ம கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்கிறோம், நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் இத்தனை வருஷம் நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறோம், எல்லாம் நல்லா சொல்கிறோம். ஆனால் இன்னும் கர்த்தருடைய காரியத்தில் எந்த அளவுக்கு நம்ம சரியாக இருக்கிறோம் என்று யோசித்து பார் சகோதரா, சகோதரி. அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடாது. ஆமென். இங்கே அந்த யோவாப் சொல்கிறான், இது வேண்டாம், இந்த காரியத்தை என்ன செய்யாதீங்க, இந்த லக்கம் பார்க்காதீங்க. கர்த்தர் நினைச்சா எப்படி வேணாலும் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இதெல்லாம் தாவீது சொல்லணும், இதெல்லாம் தாவீது சொல்லணும். யோவாப் அவன் சொல்லுகிறான். என்ன நடந்தது? இவன் போய் லக்கம் பார்க்குறான். தாவீது சொல்கிறான், நீ ராஜாவா நான் ராஜாவா, நான் சொல்கிற காரியத்தை நீ செய். அவன் போய் லக்கம் பார்க்குறான், பார்த்துட்டு வருகிறான். 7ஆவது வசனத்தை பாருங்க. இந்த காரியம் என்னாச்சு? தேவனுடைய பார்வைக்கு ஆகாத ஆனபடியால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். இஸ்ரவேல் என்ன செஞ்சாரு? அவர் வாதித்தார். நல்லா கவனமாக கவனிங்க. தப்பு செஞ்சது தாவீது, ஜனங்கள் எதுவும் தப்பும் பண்ணலை. ஆனால் பாதிப்பு யாருக்கு வந்தது? ஜனங்களுக்கு வந்தது. ஏங்க இது தெரியணும்னா 2 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நம்ம போகணும். இந்த காரியம் புரியணும்னா 2 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கணும். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய யோவாவை பார்த்து, ஜனங்களின் லக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்சபா மட்டும் உள்ள இஸ்ரவேலின் கோத்திரம் எங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி
உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதே பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவராகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன? கேட்குறேன், ஏன்பா இது செய்றீங்க, ஏன் இங்க செய்றீங்க? அதுக்கு பிற்பாடு நம்ம வாசிச்சதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆகிலும் யோவாபும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்றேனோ அதை கேளு. நான் என்ன சொல்றேனோ நீ கேளு. நான் ராஜாவா, நீ ராஜாவா? நான் என்ன சொல்றேனோ அது நீ செய். அதுதான் ராஜாவின் வார்த்தை என்னது? பலத்தது. சரி, இதுக்கப்புறம் ஆண்டவர் வாதிக்கிறார், ஜனங்களை அடிக்கிறார், எல்லாம் பார்க்க முடியும். ஏன் ஜனங்களை வாதித்தார்? அதனுடைய ஆன்சர் இப்ப வாசிச்ச அந்த வசனத்துல இருக்கு. கர்த்தருடைய கோபம் திரும்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் கர்த்தருடைய கோபம். ஏற்கனவே கோபம் இருக்கு, அவன் ஏற்கனவே பாவத்தில் இருக்கிறான். இந்த பாவத்திலிருந்து அவன் வெளியே வரல. கர்த்தர் வெயிட் பண்ணிட்டே இருக்கார், வெயிட் பண்ணிட்டே, திருந்துவான் திருந்துவான் திருந்துவான். அவன் என்ன பண்ணல? அவன் திருந்துற மாதிரி இல்லை, அவன் திருந்துற மாதிரி இல்லை. பார்த்தாரு, அவன் அடிச்சிட்டார். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வசனம் இருக்கு, 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். வேகமாக அந்த வசனத்தை பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு என்ன செய்யும்? அக்னியிலே போடப்படும். அக்னியிலே போடப்படும். வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். திரும்பவும் கோபப்படுத்திட்டே இருக்கிறான். அவன் என்ன செய்யறான்? கோபப்படுத்திட்டே இருக்கிறான். ஆண்டவர் அவனை அடிக்கிறார். ஆண்டவர் அவனை அடிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் கூட ஒரு வசனத்தை பார்க்கலாம். 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் உடைய வேகமாக பார்க்கலாம். லூக்கா 13:6-9. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை என்ன செய்யலாம்? இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். கனி கொடுக்குதான் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. பார்க்கிறாரு, மாசம் பார்க்குறாரு, ஒவ்வொரு நாளும் பார்க்குறாரு, வருஷம் பார்க்குறாரு, ஒவ்வொரு வருஷமா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த வருஷமாச்சும் கனி கொடுப்போமா? கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வோமா? கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வோமா? கோடாரி ஏற்கனவே கோடாரி அங்கே தான் இருக்குது. கோடாரி இனிமேல் வரணும்னு இல்லை. கோடாரி என்ன இருக்குது? ஏற்கனவே வைக்கப்பட்டு இருக்கிறது. என் சகோதரா சகோதரி, நம்ம சுற்றி என்ன இருக்குது? நம்ம வனாந்திரத்தை உண்டு பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம சுற்றி கோடாரியை வைத்திருக்கிறார். அது நம்ம கண்ணுக்கு தெரியல. அல்லேலூயா. அது நம்ம கண்ணுக்கு தெரியல. இங்கே பார்க்கிறோம், இந்த பிசாசு தாவீதை என்ன செய்கிறான்? அவன் ஏற்படுத்த அந்த வனாந்திரத்திற்குள்ளாக அந்த பிசாசு இந்த தாவீதை அவன் கொண்டு போகிறான். அல்லேலூயா. அந்த வனாந்திரத்தில் இன்னும் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை இந்த தாவீது அவன் செய்தான். வசனத்தை வாசிப்போம். 7வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கு? ஆகாததானபடியால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியம் செய்ததினால் நான் மிகவும் பாவம் செய்தேன். இப்போதும் உம்முடைய அடியேனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், வெகு புத்தீனமாய் செய்தேன் என்றான். அல்லேலூயா. அவன் சொல்றான், I have done foolish. என்ன செஞ்சேன்? வெகு புத்தீனம். அப்படின்னா ரொம்ப புத்தீனமா செஞ்சிட்டேன், ரொம்ப முட்டாளா செஞ்சிட்டேன். வெறுமை தான் என்ற ஒரு எண்ணம் இப்படி புத்தீனமாய் செய்யும்படியாக செய்யும். அல்லேலூயா. பிசாசு இப்படிப்பட்ட புத்தி இல்லாத காரியத்தை நாம் செய்யும்படியாக பிசாசு கொண்டு வருவான். சகோதரா சகோதரி, எப்படிப்பட்ட வனாந்திரம் நம்மை சுற்றி இருக்கிறது? என்ன வனாந்திரத்தில் நம்ம மாட்டி இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆனால் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தாவீதுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் என்ன தப்பு செஞ்சான், அவன் என்ன முட்டாள்தனமான காரியம் செஞ்சான் என்று தாவீதுக்கு தெரிஞ்சிருச்சு. அநேகருடைய வாழ்க்கையில் அது தெரியறது இல்லை. அல்லேலூயா.
அவருடைய வனாந்திரத்தில் அவர்கள் இருக்கிறது தாவீதுக்கு தெரிஞ்சிருச்சு. அவனுக்கு என்ன வனாந்திரத்தில் அவன் இருக்கிறான் என்று அவன் கண்டுபிடிச்சிட்டான். அநேகருடைய வாழ்க்கையில் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அநேகருடைய வாழ்க்கையில் இன்னும் அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. அவங்க என்ன அவங்களுடைய நினைப்பு என்னன்னா, அவங்க எந்த வனாந்திரத்திலையுமே இல்லை என்ற ஒரு நினைவு அவர்களுக்கு